ஆனா மாற்றுக் கட்சி நண்பர்கள் அவர்களால் தொண்டர்களை கொண்டு வர முடியவில்லை, அவர்களுக்கு எழுச்சியாக மக்கள் வரவில்லை என்கின்ற வெற்றியில காவல்துறையில சண்டை போட்டு, கலெக்டர் அதிகாரிகள் அலுவலகத்துல சண்டை போட்டு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காவல்துறையே தவறு செய்தாலும் கூட காவல்துறை தவறு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய கட்சி நாங்கள் அல்ல. காவல்துறையை நாம தான் தமிழ்நாட்டில் கூடிய ஒரு அரசியல் கட்சி அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அங்கே இருந்து கலைந்து சென்று சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கணும். இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சென்னையில நம்முடைய தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்னையில் இருக்கிறார். ஆனால் லோக்சபா எம்பி இருக்கிறதே 5 வருஷம் தான். 6 வருட காலம் முழுமையாக ராஜ்யசபா எம்பி பதவி இருந்தும் கூட மோடி அவர்களுடைய விருப்பம் அண்ணன் முருகன் அவர்கள் நீலகிரியில போட்டியிட வேண்டும். ராஜாவோடு சண்டை போடுவதற்காக அண்ணன் முருகன் அவர்கள் இங்க வரல. நீலகிரி மக்களை அண்ணன் ராஜாவிடமிருந்து காப்பாற்றுவதற்காக முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. ராஜா அந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்கா எட்டி பார்ப்பாரு, அப்படியே மேட்டுப்பாளையம் வந்து வண்டி திருப்பின்னு போயிடுவாரு. அந்த மாதிரி எம்பி வேணுமா? எந்த வளர்ச்சியும் இல்லாமல் மக்கள் இன்னைக்கு கட்சியை தாண்டி நீங்க ஓட்டு போகணும் நான் வேண்டுகோள் விடுறேன். நீங்க அண்ணன் ராஜாவை போய் சந்திக்க வேண்டும் என்றால் எங்க போய் பார்க்கணும்? எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் யாருக்குமே தெரியாது. அப்ப மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு போவீங்க? இப்பவே ஊட்டியில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பக்கம் வர ஆரம்பிச்சாங்க. ஊட்டியில பாத்தீங்கன்னா நிறைய தேயிலை தோட்டங்கள்ல சேலுக்கு வர ஆரம்பிச்சு. ஆனால் ஊட்டியை காப்பாற்ற வேண்டும் என்றால் 2024 29 வரை வேட்புமனு தாக்கல் என்பது எல்லா மக்களும் சேர்ந்து தங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுவதாக கருதி மக்கள் குழுமி இருந்தார். நீங்க எல்லாம் பார்த்தீங்க. அது கிட்டத்தட்ட நீலகிரி முழுவதும் டிராபிக் ஜாம் ஆகி அது 2 மணி நேரம் தாமதம் கூட ஆகி போச்சு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கட்டுக்கோப்பான குறித்த நேரத்துல 12:15 1:15 நம்ம நேற்றே கலெக்டர் அலுவலகத்தில் அவங்க நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் 12:15 1:15 வரை நேரத்தை வாங்கியிருந்தார். சொன்னபடி 12:40 போயிடும். எங்களுடைய வேலையெல்லாம் முடித்து வெளியே வரும் பொழுது 1:08 1:09 கிட்டத்தட்ட 1:15 முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா மாற்றுக் கட்சி நண்பர்கள் அவர்களால் தொண்டர்களை கொண்டு வர முடியவில்லை, அவர்களுக்கு எழுச்சியாக மக்கள் வரவில்லை என்கின்ற வெற்றியில காவல்துறையில சண்டை போட்டு, கலெக்டர் அதிகாரிகள் அலுவலகத்துல சண்டை போட்டு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய கடமையை செய்துவிட்டு நாங்கள் அதன் பிறகு நம்முடைய தொண்டர்கள் அதிகாரிகள் இருந்த பொழுது காவல்துறை நம்முடைய தொண்டர்கள் மீது தேவையில்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணி நம்முடைய தொண்டர்களை கலைத்தார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காவல்துறையே தவறு செய்தாலும் கூட காவல்துறை தவறு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய கட்சி நாங்கள் அல்ல. காவல்துறையை நாம தான் தமிழ்நாட்டில் கூடிய ஒரு அரசியல் கட்சி அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்க காவல்துறை அவர்களை இன்னும் நாங்க ஒரு வீதிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்த இந்த பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு கோபம் தான். இது சரியான முறையிலே காவல்துறை அவர்கள் இதை கையாண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு காவல்துறையை நாங்களே கலங்கப்படுத்தி ரோட்ல உட்கார்ந்து அதை செய்ய வேண்டாம் என்று எண்ணி அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நாங்கள் அங்கே இருந்து கலைந்து சென்று சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கணும். இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சென்னையில நம்முடைய தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்னையில் இருக்கிறார். அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சீஃப் எலக்டரல் ஆபீசர் CEO தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் கொடுக்கிறாங்க. இன்னொன்று யாரெல்லாம் நம்முடைய மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ தொண்டர்கள், அவர்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். ஆனால் இதை வந்து சட்டப்பூர்வமாக நாங்கள் அணுகிக் கொள்கின்றோம். ஆனா ஒரு வீதிக்கு வந்து போராடி அதை செய்ய வேண்டாம் என்று எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டோம். எஸ்பியும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி, கலெக்டர் வந்து ரிட்டர்னிங் ஆபீசர், அவங்க எல்லாம் முதன்மை அதிகாரிகள். ஒரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கலெக்டர் எஸ்பி எல்லாமே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள். அவங்க ரொம்ப நியூட்ரலா இருக்கும். இந்த எலெக்ஷன் பீரியட் ஃபுல்லா ஒரு சின்ன கரும்புள்ளி அவங்க மேல வந்தா கூட இந்த எலெக்ஷன் ப்ராசஸே தவறா போயிருக்கு. அதனால இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, கூட்டம் சேர்ந்திருக்கிறாங்க, தன்னெழுச்சியா வந்துட்டாங்க. அங்கே நாங்க 4 பேர் உள்ள போய் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் அவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என்று சொல்றோம்னா எங்கிட்ட சொல்லலாம், நாங்க வந்து சொல்றோம். அல்லது எமர்ஜென்சியா வெளியே வந்து பாதியில கூட சொல்லிட்டு போறோம். அந்த தடியடி நடத்துவது ஒரு முறை அல்ல. ஆனா லோக்சபா எம்பி இருக்கிறதே 5 வருஷம் தான். 6 வருட காலம் முழுமையாக ராஜ்யசபா எம்பி பதவி இருந்தும் கூட மோடி அவர்களுடைய விருப்பம் அண்ணன் முருகன் அவர்கள் நீலகிரியில போட்டியிட வேண்டும். Not to fight Mr. Raja, sir.
It is to save Nilagiri from Mr. Raja. தமிழ்ல சொல்லணும்னா ராஜாவோடு சண்டை போடுவதற்காக அண்ணன் முருகன் அவர்கள் இங்க வரல. நீலகிரி மக்களை அண்ணன் ராஜாவிடமிருந்து காப்பாற்றுவதற்காக முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. இல்ல ராஜா அந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்கா எட்டி பார்ப்பாரு. அப்படியே மேட்டுப்பாளையம் வந்து வண்டி திருப்பிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி எம்பி வேணுமா? எந்த வளர்ச்சியும் இல்லாமல் மக்கள் இன்னைக்கு கட்சியை தாண்டி நீங்க ஓட்டு போகணும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஊட்டியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் வளர்ச்சியை பாருங்க. கட்சி சிம்பல் அதெல்லாம் பார்க்காதீங்க. மோடியை பாருங்க, அண்ணன் முருகன் அவர்களை பாருங்க, தாமரையை பாருங்க. கட்சியை தாண்டி ஊட்டியினுடைய வளர்ச்சிக்கு இப்ப நீங்க ஓட்டு போடலாம். எப்ப ஓட்டு போட போறீங்க? இப்பவே ஊட்டியில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஊட்டியில பாத்தீங்கன்னா நிறைய தேயிலை தோட்டங்கள்ல சேலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஊட்டியை காப்பாற்ற வேண்டும் என்றால் 2024 இருந்து 29 வரை அண்ணன் முருகன் அவர்கள் இங்கே மக்கள் பிரதிநிதியாக இருந்து பாராளுமன்றத்துல உங்க பிரச்சனைய தீர்த்தா மட்டும்தாங்க ஐயா ஊட்டி தப்பி நீலகிரி தப்பி. மிச்ச யாராச்சும் எம்பி ஆனா பாராளுமன்ற கேண்டீன்ல போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க அவ்வளவு. ஆனா அண்ணன் அவர்கள் எம்பி ஆனா ஒரு முக்கியமான மனிதராக இந்தியாவில் இருப்பாங்க. இந்திய அரசாங்கத்துல வேலை நடக்கும், ஊட்டி மக்களுக்கு வேலை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியிலேயே புதுசு. நாங்க இதுவரை இந்தியாவுல யாருக்கும் இது போல அங்கீகாரம் கொடுக்கல. ஒரு எம்பி வந்து பணம் கொடுத்துதான் ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டா அண்ணன் ராஜா அவர்களை போல 6 மாசத்துக்கு இருக்கா. நீங்க நான் நியாயமா கேட்கறேங்க ஊட்டி மக்கள், நீங்க அண்ணன் ராஜாவை போய் சந்திக்க வேண்டும் என்றால் எங்க போய் பார்ப்பீங்க? எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் யாருக்குமே தெரியாது. அப்ப மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு போவீங்க? பண அரசியல் மூலமாக மறுபடியும் வென்று விடலாம்னு ஒரு எம்பிக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்க தொகுதி பக்கம் வரமாட்டாங்க. ஆனா பணம் கொடுக்காம ஒரு எம்பி ஜெயிக்கணும்னு நினைச்சா டெய்லி இருந்தாலும் டெய்லி பிரச்சனையை பார்க்கணும், டெய்லி சமாளிக்கணும். டெய்லி மக்கள் 10 பிரச்சனைகளை கொண்டு வந்தால் 8 தீர்க்கணும். 2 பிரச்சனைகள் தீர்க்க முடியாம இருக்கும், தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்து அதையும் தீர்க்கணும். அதனால் உண்மையான ஜனநாயகம் வர வேண்டும் என்றால் பணம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உண்மையான ஜனநாயகம் வரும். ஐயா ஜெயிக்கிற தொகுதி 2வது. உண்மையான ஜனநாயகம் வேண்டும் என்றால் பணம் இல்லாமல் இருந்தால்தான் மக்களுக்கும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கும். இன்னைக்கு நீலகிரியில் இல்லைங்கண்ணா, எதுக்கு இவ்வளவு மக்கள் சேர்ந்தாங்க? நம்முடைய தலைவர்கள் இந்த அளவு கூட்டத்தை எதிர்ப்பாங்க, அரேஞ்ச்மெண்ட்டும் இவ்வளவு பேர் வருவாங்க பண்ணிருந்தாங்க. அதை தாண்டி 3 மடங்கு கூட்டம் வந்து எதுக்கு வர்றாங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு. வந்தவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியா, வந்தவங்க எல்லாரும் கூட்டணி கட்சியா. நடுநிலை மக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இளைஞர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பத்திரிகை நம்பர் நான் பொய் சொல்ல விரும்பல, நீங்களும் அவங்கள பாத்தீங்க, நாங்களும் அவங்களதான் பார்த்தோம். உங்களுடைய அறிவை நான் சோதிக்க விரும்பல. நீங்க எல்லா அறிவாளிகள், பழுத்த பத்திரிகையாளர்கள் ஒரு கிரௌட பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. நடுநிலையாளர்கள் வந்திருக்கிறார்கள், எதுக்கு? மாற்றத்திற்காக இருக்கிறார்கள். இன்னைக்கு 10 ஆண்டுகளாக ஒரு எம்பி இருக்கிறாங்க. இந்தியால 2G என்பது மிக முக்கியமான வளர்ச்சி. 2G என்று வந்தால் நீலகிரி எம்பி என்கின்ற பெயர் வரும். அது நீலகிரி மக்களுக்கு இந்த எம்பினால அவமானம் மட்டும்தான் வந்து நல்ல விஷயம் தானே. இப்ப ஊட்டினா மக்கள் டூரிஸ்ட் பார்ப்பாங்க, ஊட்டினா 2G ராஜான்னு பார்ப்பாங்க. அதனால்தான் இந்த முடிவு நிச்சயமாக நீலகிரியில் இந்த முறை மக்கள் வளர்ச்சி அரசியலுக்கு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அரசியலுக்கு எதிராக வாக்களித்து சான்று. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.